ராமன் தடுமாறத் தொடங்கி விழுகிறான். ராவணனை பார்த்த அளவில் அவன் மீது பாய்ந்து அவனோடு சமர்புரிய சென்ற வீடனன் இன்னமும் திரும்பவில்லை. மன்னிக்கணும், சுக்ரீவன் இன்னமும் திரும்பவில்லை. இந்த ராவணன் வந்தாலே என்னை அறியாமல் வீடனன்ற வார்த்தையை போட்டு விடுறேன், மன்னிக்கணும். தன்னிடம் இருந்து பாய்ந்து சென்ற சுக்ரீவன் ராவணனுடன் போர் செய்ததை பார்க்கிறான், போர் தொடருவதையும் பார்க்கிறான். ஆனால் உரிய நேரத்துல சுக்ரீவன் மீண்டும் தன்னிடம் வராது போகவே ராமன் மனதளவிலே கவலை கொள்ளத் தொடங்கி விட்டான். அவனுடைய கவலை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். ஒன்றிய உணர்வே ஆய ஓர் உயிர் துணைவ உன்னை இன்றியான் உளனாய் நின்று ஒன்று இயற்றுவது இயைவது அன்றால் அன்றியும் துயரத்து இட்டாய் அமரரை அரக்கற்கு எல்லாம் வென்றியும் கொடுத்தாய் என்னை கெடுத்தது உன் வெகுளி என்று. நீ ராவணனை பார்த்தவுடனே கோபப்பட்டாயே, அந்த கோபம் எவ்வளவு பெரியதாகிய இழப்பை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறது என்பதை பட்டியலிடுகிறான். இந்த பாட்டினுடைய ஒற்றை வரி விளக்கம் சொல்லணும்னா, ஆத்திரக்காரனுக்கு சற்று புத்தி மட்டு என்பது பழமொழி. ராவணனை பார்த்த மாத்திரத்துல அவன் மீது கோபம் கொண்டு பின் விளைவுகள் ஏதென்று அறியாமலேயே அந்த சுக்ரீவன் ராவணன் மீது பாய்ந்து விட்டான். இதை நினைச்சு ராமன் கவலை கொள்ளுகிறான். எப்படி? ஒன்றிய உணர்வே ஆய ஓர் உயிர் துணைவன், என் உணர்வுகளோடும் உன் உணர்வுகளும் ஒன்றி இருக்கக்கூடிய அளவிலே நட்போடு இருக்கக்கூடிய எனக்கு உயிர் போன்ற துணைவனே. அதாவது ராமனது சிந்தனை எதுவோ அது சுக்ரீவனது செயலாக இருக்கும். இதுதான் ஒன்றிய சிந்தனை. ராமன் என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு உரியவனாய் திகழ்ந்தவன் யார்னா சுக்ரீவன். அதனால ராமன் புலம்புறான், ஒன்றிய உணர்வே ஆய ஓர் உயிர் துணைவன், என் மன உணர்வுகளை அதன் போக்கினுக்கு ஏற்றாற்போல் புரிந்து செயல்படுவதற்கு உரியவனே, எனக்கு உயிர் போன்றவனாய் இருந்தவனே, என்னுடைய துணைவனே, நண்பனே, உன்னை இன்று யான் உளனாய் நின்று நீ இல்லாமல் இனி நான் என்ன செய்ய போகிறேன்? உனை இன்றி நீ இல்லாமல் யான் உளனாய் நின்று நான் மட்டும் தனியே உயிரோடு இருந்து ஒன்று இயற்றுவது இயைவது என்றால் ஏதேனும் ஒன்றை செய்ய முடியும் என்றால் அது என்னால முடியாது. சுக்ரீவா, நீ இல்லாமல் என்னால் ஏதொன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய வானர படைக்க நீ தலைவன், கிஷ்கிந்தை என்ற நாட்டினுக்கு மன்னன். நீ இவ்வாறு செயல்பட்டதினால், நீ இல்லாது போனதினால் இனி நான் ஏதொன்றும் செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய படையை நான் தனி ஒருவனாக நின்று எவ்வாறு நடத்துதல் முடியும்? நீதான் அவைகளுக்கு தலைமை ஏற்க தகுதி உள்ளவன். ஆகவே நீ இல்லாமல் நான் வேறொன்றும் இனி செய்வதற்கு இல்லை. அன்றியும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய போகிறேன், நீ இல்லாமல் எவ்வாறு செயல்பட போகிறேன், போர் எவ்வாறு தொடரப் போகிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீ இல்லாமல் போனதினால், நீ அவசரப்பட்டு ஆத்திரம் கொண்டு ராவணன் மீது பாய்ந்ததினால், இதுவரை என்னிடம் மீண்டு வராது போனதினால், துயரத்து இட்டாய் அமரரை, தேவர்களை மேலும் துன்பத்தினுக்கு ஆளாக்கினாய். ஏனென்றால் ராவணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நடக்கும், அதற்கு இந்த வானரப்படைகள் உதவும். அந்த வானரப்படைகளை முழுமையுமாக இயக்க வல்லவன் சுக்ரீவன் என்று தேவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ராவண யுத்தம் தொடங்கியது என்றால் ராவணனை ராமன் அழிப்பான், நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று எல்லா தேவர்களும்
எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சிக்கான எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் அனைவரையும் துயரத்து இட்டாய். அவர்களை எல்லாம் தவிக்க விட்டு இருக்கிறாய் நீ இப்பொழுது. அது மட்டுமல்ல, அரக்கர்க்கு எல்லாம் வென்றியும் கொடுத்த. ஏற்கனவே அரக்கர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியினால் அவர்களை நாம் எவ்வாறு வெல்லுவது என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த ராவணன் மீது பாய்ந்து, இன்னமும் நீ வாராது போனதினால் நீ இறந்து விட்டாய் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே அரக்கர்களுக்கு வென்றியும் கொடுத்தாய். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்ட உன் இழப்பினால். என்னை கெடுத்தது அது மட்டுமல்ல, இப்பொழுது நானும் அழிய போகிறேன். உன் பிரிவினால் நானும் அழிய போகிறேன். என்னை கெடுத்தது உன் வெகுளி என்றான். உன்னுடைய கோபம், இவ்வாறு உன்னுடைய கோபமானது இப்பொழுது என்னையும், உன்பால் உயிரை வைத்திருந்த என்னையும் முடித்து விட்டது. ஆகவே நீ செய்தது தவறு. நீ பின் யோசனை ஏதும் இல்லாமல் அந்த ராவணன் மீது பாய்ந்தது தவறு என்று வருந்தி மேலும் புலம்புகிறான். தெய்வ வெம்படையும் தீரா மாயமும் வல்ல தீயோன் கையிடை புக்காய், நீ வேறு எவ்வனம் கடத்தி காவல் வையம் ஓர் ஏழும் பெற்றால் வாழ்வேனே, வாராயாகில் உய்வனே, தமையனேனுக்கு உயிர் தந்த உதவியோனே. என்ன அழகு, என்ன அழகாக சுக்ரீவனை பாராட்டுகிறான்னு பாருங்க. டே, நீ எனக்கு உயிர் தந்தவன் தான். ஏன் உயிர் தந்தவன் என்று சொல்லுகிறான்? எனக்கு உயிருக்கு இணையான என் சீதையை இருக்கும் இடம் தேடி கண்டுபிடிக்க உன் படையை கொடுத்து உதவின. உன் படையில் இருக்கக்கூடிய ஒருவனாகிய அனுமன் சீதையை தேடி அவள் இருக்கும் இடத்தை அறிந்து அவளோடு பேசி அவளால் கொடுக்கப்பட்ட அடையாளத்தோடு வந்து என் உயிரை காப்பாற்றியவன். ஆகவே என் உயிரை காப்பாற்றிய நீ உன்னுடைய கோபத்தினால் ராவணன் மீது யார் ஒருவரும் எதிர்பாராத வண்ணம் பாய்ந்ததினால் என்ன ஆயிற்று? அந்த ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தெய்வ வெம்படையும் அரிய பல தவங்களை செய்து இறைவர் பலரிடம் இருந்து கடுமையான படைக்கலன்களை பெற்றிருக்கிறான். தெய்வ வெம்படையும் தீரா மாயமும். அது மட்டுமல்ல, அரக்கர் குலம் அல்லவா, மாயங்களிலே வல்லவன். தீரா மாயமும் வல்ல தீயோன். ரொம்ப அழகான வார்த்தை, ஒரு முரண். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஆக்சிமோரான்னு. பாருங்க, வல்ல தீயோன். எத்தனை கெட்ட ஆற்றல் உண்டோ அத்தனையும் உடையவன்னு சொல்லல. தெய்வத்தினுடைய அருளும் அந்த தெய்வங்களால் தரப்பட்ட வரபலமும் அதற்கு மேலாக அவனே முயன்று கற்றறிந்த மந்திர பலமும் கொண்டுள்ள வல்ல தீயோன். எப்படியா? கொடுமையான ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. ஆனால் அவன் ஒரு தீயோன். நல்ல பல ஆற்றலை கொண்டுள்ள கெட்டவன். எப்படி? ஒரு முரண். ஆகவே வல்ல தீயோன் கையிடை புக்காய். அவன் கையில போய் சிக்கி இருக்கிறாய். அவன் உன்னை என்ன செய்திருப்பான்? நீ வேறு எவ்வனம் கடத்தி. அவனை எவ்வாறு நீ கடந்து வரப்போகிறாய்? எந்த வகையில் அவன் காவலில் இருந்து தப்பி வரப்போகிறாய்? அவன் உன்னை சிறைப்பிடித்திருப்பான். நீ அவனை தாக்கச் சென்றாய். தூதுவனா கூட போல தாக்கச் சென்றாய். உன்னை சிறைப்பிடித்தானா அல்லது உன்னை தண்டித்து விட்டானா தெரியாது. கடத்தி காவல் வையம் ஓர் ஏழும் பெற்றால் வாழ்வேனும். ஆகவே நீ இல்லாமல் ஓர் 7 உலகங்களை தந்தாலும் நான் உயிர் வாழ இயலுமா? நீ இல்லாத அந்த வாழ்க்கை எனக்கு எந்த விதத்தில் நன்மையை தரும்? வையம் ஓர் 7 பெற்றால் வாழ்வேனோ, வாராயாகில் நீ மீண்டு வரவில்லை என்றால் 7 உலக ஆட்சியே எனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அவைகளினால் பயனில்லை. உய்வனே, நான்
நீ வாராயாகில் நான் எவ்வாறு உயிர் வாழ்வேன்? தமையனேனுக்கு உயிர் தந்து உதவியேனே. என்னை தேவியை பிரிந்து வருந்தி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இனி என்ன ஆகும், என் சீதை எங்கிருப்பாள் என்று திகைத்து வருந்தி இருந்த நேரத்துல உன்னுடைய நட்பினை தந்து உன் படையை தந்து எல்லா திக்குகளிலும் சீதையை தேடச் செய்து அவள் இலங்கையில் இருக்கிறாள் என்பதை அறிந்து வரக்கூடிய அளவினுக்கு உரிய நிலை வரைக்கும் உதவினாயே. இப்பொழுது நீ என்னானாய்? ஆகவே நீ இல்லை என்றால் என் உயிர் இல்லை. எனக்கு உயிருக்கு இணையான சீதை இருக்கும் இடத்தை தேடித் தந்தவன் நீ. ஆகவே நீ இல்லாமல் இனி நான் உய்தல் இல்லை, நான் இனி உயிர் வாழுதல் இல்லை என்று சொல்லி ஒன்றாக நினைய ஒன்றாய் விளைந்தது என் கருமம் அந்தோ என்றானும் யானோ வாழேன் நீ இலை எனவும் கேளேன். இன்று ஆய பழியும் நிற்க நெடும் செரு களத்தின் என்னை கொன்றாய் நீ அன்றோ நின்னை கொல்லுமேல் குணங்கள் தீயும். எப்படியா? ரொம்ப அழகான விஷயம். ஒன்றாக நினைக்க ஒன்றாய் விளைந்தது. நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அதையே ராமன் இப்படி மாற்றி சொல்லுகிறான். எப்படி? ஒன்றாக நினைக்க ஒன்றாய் விளைந்தது. நான் ஒரு வகையாக எண்ணி இருந்தேன், ஆனால் அது வேறு வகையாக முடிந்தது. அந்தோ அந்தோன்னா ஒரு அவல குறிப்பு. ஐயோ இப்படி ஆயிட்டதே. அந்தோ ஐயோ யானோ என்றானும் வாழேன், இனி எந்த வகையிலும் நான் வாழ மாட்டேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒன்றும் கிடையாது. நீ இலை எனவும் கேளேன், நீ இல்லை என்ற சொற்களை கேட்கவும் என்னால் இயலாது. உன்னை ராவணன் கொன்று விட்டான், நீ மறைந்து போனாய் என்ற சொல்லை கூட நான் கேட்பதற்கு உயிரோடு இருக்க மாட்டேன். இன்று ஆய பழியும் நிற்க ஒரு நிமிஷம் இருக்கும். சரி. இன்று ஆய பழியும் நிற்க, இன்று உன்னை பகைவனிடத்திலிருந்து மீட்க இயலாத பழி என்னை வந்து சேர்ந்தது. ஆகவே நெடும் செருக்களத்தில் பெரிய போர்க்களத்தில் என்னை கொன்றாயும் என்னை கொன்றவனும் நீயே. ஏன்னா நீ சென்று சேர்ந்த இடம் எப்படி? குணங்கள் தீயோன் உன்னை கொல்லுமேல். தீய குணங்களுக்கு இருப்பிடமாக உள்ள ராவணன் உன்னை கொன்று விட்டான் என்றால் மேலே சொன்னதெல்லாம் நடந்தது. நான் உயிர் வாழ மாட்டேன். போர்க்களத்துல பகைவனுடைய அம்பினால் இறப்பதை காட்டிலும் உன்னுடைய பிரிவினால் நான் இறந்து போவேன். ஆகவே நீ இறந்து போனாய் என்ற செய்தியை கேட்பதற்கு கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் என்னமோ நினைத்தேன், நடந்தது வேறாகிவிட்டதே. நான் வேறு ஏதோ ஒன்றை நினைத்தேன். நாம் எல்லாம் முயன்று ராவணனை வென்று சீதையை மீட்டு அயோத்தி செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் நடந்தது வேறாகி போனதே. ஆகவே சுக்ரீவனே, நீ இவ்வாறு ஏன் செய்தாய்? ஆராயாமல் ராவணன் மீது ஏன் பாய்ந்தாய்? ராவணனது ஆற்றலும் உனக்கு தெரியும். எல்லா தீமைகளையும் தன்னிடம் கொண்டவன். அப்படிப்பட்டவன் ஏதாகிலும் உன்னை செய்திருந்தான் என்றால், உன் உயிரானது பிரியக்கூடிய சூழல் தோன்றும் என்றால், நான் இனி உயிர் வாழ்வதில் எவ்வித பயனும் இல்லை என்று சொல்லி மேலும் புலம்புகிறான். இறந்தனை என்ற போதும் இருந்து யான் அரக்கர் என்பார் திறம் தனை உலகின் நீக்கி பின் உயிர் தீர்வனேனும் புறந்தரு பண்பின் ஆய உயிரடும் பொருந்தினானை மறந்தனன் வலியன் என்பார் ஆதலால் அதுவும் மாட்டேன். நீ இறந்து போனாய் என்ற செய்தியை கேட்பதற்கே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொன்ன ராமன் அடுத்த ஒரு படி மேல போன. எப்படி? இறந்தனை என்ற போதும், நீ இறந்து போனாய் என்ற போதிலும் யான் இருந்து நான் உடனே இரவாமல் உயிரை கொண்டு இருந்தால்,
அரக்கர் என்பார் திறந்தனை அரக்கர் எனப்படுவோரினுடைய இனங்களையெல்லாம் உலகின் நீக்கி உலகத்தில் இருந்து அடியோடு அழித்து பின் உயிர் தீர்வன் என்றால் பிறகு உயிரை விடுவேன் என்றாலும் புறந்தரு பண்பின் ஆய அல்லல் காலத்துல நண்பன் இறந்த பொழுது உடனே அவனை காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சியில இறங்காமல் உன்னை பாதுகாப்பதற்கு உண்டாகியதோர் செயல்ல இறங்காமல் உயிரோடும் பொருந்தினானை உயிரோடும் ஒன்றாய் இணைந்து விட்ட நண்பனை மறந்தனன் மறந்தவனாய் போர்த்தொழிலில் இவனால் எப்படி ஈடுபட முடிந்தது என்று அப்பொழுதும் என்னை உலகம் நிந்திக்கும். என்ன சொல்லி நிந்திக்கும்? நீ இப்பொழுது ராவணனிடம் சென்று அவனோடு போர் புரிகிறாய், என்ன ஆனாய் என்று தெரியவில்லை, ஒரு கால் நீ இறந்து விட்டாய் என்றால் உன்னை கொன்ற அரக்கர்களை எல்லாம் நான் அடியோடு அழிப்பதற்காக நான் போரினை தொடங்கி அத்துணை அரக்கர்களை அழிப்பதாக இருந்தாலும் இந்த அழிப்பினுக்காக என்னை உலகம் பாராட்ட மாறாக என்ன சொல்லும், இவனுடைய உயிர் நண்பனாக விளங்கிய சுக்ரீவன் ராவணனிடம் சிக்கிய பொழுது இந்த உயிர் நண்பனாகிய ராமன் அந்த சுக்ரீவனை காப்பாற்றுவதற்கு உண்டானதோர் எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் போரினை செய்து அரக்கர்களை கொன்று அதன் பின் தன்னுடைய சீதையை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே கொண்டு செயல்பட்டான் என்று சொல்லி என்னை இந்த உலகம் நிந்திக்கும். அவசர காலத்துல நீ ஆபத்தில் இருந்த பொழுது கூட உன்னை நான் காப்பாற்றாமல் விட்டேன் என்று இந்த உலகம் என்னை நிந்திக்கும். ஆகவே வலியன் எத்தகைய வலிய மனம் கொண்டவன் ராமன் என்பார் ஆதலால் என்று உலகோர் என்னை தூற்றுவார்கள், அதுவும் மாட்டேன். ஆகவே நான் உயிர் வாழ்ந்து இது போன்றதாகிய அவப்பெயரையும் நான் கேட்பதாக இல்லை. ஆகவே நானும் உடனுக்குடனாய் இறந்து போவேன் என்று சொல்லி அழிவது செய்தாய் ஐய அன்பினால் அழியதேனுக்கு ஒழிவு அரும் உதவி செய்த உன்னை யான் ஒழிய வாழேன் 70 வெள்ளம் தன்னின் ஈண்டு ஓர் பேர் எஞ்ஞாது ஏகி செழு நகர் அடையின் அன்றோ இத்துயர் தீர்வது உண்டு. அடுத்த கேள்வி, ஐயன்னா வீரனே தலைவனே. ராமன் கேட்கிறான், அழியத்தேனுக்கு இறங்கத்தக்கவனாக உள்ள எனக்கு அன்பினால் அழிவு செய்த. வேடிக்கை, ரொம்ப அழகான வார்த்தை. கம்பனாலதான் இந்த வார்த்தையை போட முடியும். அன்பினால் அழிவு செய்த, என் மாட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் உனக்கு உண்டான அழிவை தேடிக்கொண்ட. இந்த இடத்த சொல்லும் போது நான் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும்னு ஒரு ஆசை உண்டு. இது கொஞ்சம் இந்த பகுதியிலிருந்து விலகி போகக்கூடிய பகுதி தான், இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதற்கு. நான் கல்லூரியில பணியாற்றின காலத்துல எங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. எங்கள் துறை சார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னாக்க, இந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாடத்திட்டங்கள் மாறும். அந்த பாடத்திட்டங்கள் மாறுதற்கு, அது நூலாக வருவதற்கு முன்பாகவே எங்களுக்கு ஆணை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துடும். இதுதான் நீங்கள் இனி வரக்கூடிய கல்வியாண்டில் நடத்துவதற்கு உண்டான பாடங்கள் என்று 6 மாதத்திற்கு முன்னாடியே ஆணை வந்துடும். எதற்கு அனுப்புகிறார்கள்னா, அந்த பாடத்திட்டங்களை பார்த்து அதில் மாணவர்களுக்கு ஏற்காத சில செய்திகள் இருந்தால் அதை உடனே சுட்டி காட்டுதான் பல்கலைக்கழகம் அதை திருத்திக் கொள்ளும். இதற்காக வரும். நாங்கள் என்ன செய்வோம், ஓய்வு நேரத்துல அந்த புதிய பாடத்திட்டத்துல உள்ள பகுதிகளை எல்லாம்
படித்து நாங்கள் விவாதிக்க தொடங்கிவிடுவோம். ஏனென்றால் அடுத்த ஆண்டு வகுப்புல போய் நடத்துகின்ற பொழுது ஒரே போன்றதாகிய கருத்தை தான் சொல்லணும். எல்லோரும் ஆளுக்கு வெவ்வேறு விதமான கருத்தை சொன்னா மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு, அதனால முதல்ல நாங்கள் தெளிவா காந்து படித்து தெரிந்து கொண்டு, அப்படி ஒரு ஆண்டு படித்து கொண்டிருந்த பொழுது அன்புடைமை என்ற ஒரு அதிகாரத்தை பரிந்துரைத்திருக்கிறார்கள் திருக்குறள்ல. அதுல ஒரு அழகான குறள், அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. இந்த குறளை பற்றி விவாதம் தொடங்கியது எங்கள் ஆசிரியர்கள் நடுவே. ஒரு பெரிய ஆசிரியர், அதாவது எங்களுக்கெல்லாம் வயதில் மூத்தவர், இது ஒரு முரணாக தெரியவில்லையா அப்படின்னு. அறம் என்றால் தெரியும், மரம் என்றால் வீரம், ஒருவனை தண்டிப்பது போன்ற பொருள்ல வருவது. ஒருப்பது, தண்டிப்பது, கண்டிப்பது, இதெல்லாம் மரம். ஒருவனை தண்டிப்பதற்கு எப்படி அன்பு அடிப்படையாகும் அப்படின்னு பெரிய விவாதம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு விதமான மேற்கோள்களை காட்டி, இல்லை இல்லை இது வள்ளுவரினுடைய உட்கருத்து இதாக இருக்க முடியாது, ஏதோ ஒன்றின் அடிப்படையில இந்த கருத்தை சொல்லுகிறார், எதனால் இந்த கருத்தை அவர் சொல்லுவதற்கு இங்கு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னு விவாதம் போய்கொண்டே இருந்தது. நான் ரொம்ப நேரம் இவர்கள் விவாதத்தை ரொம்ப கூர்ந்து கேட்ட வண்ணம் இருந்த, ஒரு வார்த்தை குறுக்க பேசல. ஒரு 3/4 மணி நேரம் விவாதம் எல்லாம் முடிந்த உடனே என்னுடைய மற்றொரு பேராசிரியர் கேட்டார், நீங்கள் ஏன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீர்கள்? நான் ரொம்ப இயல்பா சொன்னேன், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், வள்ளுவர் ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்னா அந்த கருத்தினுக்கு முன் அதிகாரம், தொடர்ந்து வரக்கூடிய அதிகாரம், இவைகளுக்கு இடையே உண்டானதாகிய தொடர்புகளை கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் ஓரளவு இந்த குறளை நாம் சரிவர புரிந்து கொள்ளலாம். இதற்கு முன் அதிகாரம் என்னன்னா நன்மக்கட்பேர், அதற்கப்புறம் அன்புடைமை. உடனே நான் சொன்னேன், ஒரு தாய் தன் மகவை கோபிப்பதாகவோ அடிப்பதாகவோ வைத்துக் கொண்டு, எது குறித்து தன் மகவை கோபிக்கிறாள் அல்லது அடிக்கிறாள்னா அந்த குழந்தை தவறு செய்தது என்பதற்காக மட்டுமல்ல, இந்த தவறை செய்தால் இந்த குழந்தை சமூகத்தில் உள்ளவர்களால் எள்ளப்படும் சூழல் ஏற்படும், அது போன்றதாகிய ஓர் எதிர்காலம் இந்த குழந்தைக்கு வந்துவிடக் கூடாது என்ற அன்பின் காரணமாக தான் ஈன்ற குழந்தையை தாயே தண்டிக்கிறார். தண்டிப்பது என்பது மரம் என்றால் அந்த மரம் வருங்காலத்து இந்த குழந்தை நல்ல விதமானதோர் வாழ்வை பெற வேண்டும் என்ற அறச்சிந்தனை இருந்ததினால், அந்த அன்பு இருந்ததினால், அந்த அன்பின் மிகுதியால் தவறு செய்த குழந்தையை தண்டிக்க கூடிய நிலைக்கு தாய் தள்ளப்படுகிறாள். அப்போ அறத்திற்கு மட்டும் அன்பு துணையாவது இல்லை. ஒருவரை தண்டிப்பதாக இருந்தாலும் அவர் மாட்டுக்கொண்ட அன்பினால் இந்த தண்டனையின் வாயிலாக உன் மாட்டு நான் அன்பு கொண்டிருக்கிறேன், நாளை இந்த உலகம் உன்னை பழித்துவிடக் கூடாது என்பதற்காக உன் மீது கொண்ட அன்பின் ஆழப்பாட்டின் காரணமாக இப்பொழுது நான் உன்னை தண்டிக்கிறேன் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு நிதானமாக விளக்கினேன். அன்று எல்லா ஆசிரியர் பெருமக்களும் இது ஒரு விதத்துல சரியாகத்தான் இருக்கிறதுன்னு ஏற்றுக்கொண்டார்கள். என்ன காரணம்னாக்க, ஒரு கருத்தை நாம கையாளுகின்ற பொழுது அந்த கருத்தினுக்கு முன்னிலை என்ன, இனி வருதற்குரிய நிலை என்ன என்பதை தெரிந்து கையாளுதல் கவிஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய இயல்பான பழக்கம். அதை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய சாமர்த்தியமே இல்லை. ஆனால்
இந்த கவிஞர்களுக்கு இப்படிப்பட்டதோர் வழக்கம் இயல்பிலேயே அமைந்துவிடும். அதனால்தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, பழைய கால கவிஞர்கள்னா மீண்டும் மீண்டும் மூவரை சொல்லுவேன். சிலம்பின எழுதின இளங்கோவோ, ராமகாதையை எழுதின கம்பனோ, குரட்பாக்களை தந்த வள்ளுவனோ, இவர்களுக்கு இடையே உண்டான மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னு கேட்டா தொடர்புகள். ஒரு கருத்தை ஒரு இடத்துல சொல்லிட்டா அதனுக்கு ஏற்றாற்போல் இயைபுடைய கருத்தை வேறு எங்கு சொல்லுகிறார்களோ அதை முறையாக இதனோடு தொடர்பு படுத்தியே சொல்லக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள். அது ஒரு பெரிய ஆற்றல், ரொம்ப பெரிய ஆற்றல். கம்பன் கிட்ட நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஒரு 500 பாட்டுக்கு முன்பு சொன்ன ஒன்றினது விளக்கத்தை இங்க வாங்கி எழுதுவோம். ஏன் என்றால் அந்த அளவினுக்கு அந்த கதை போக்கினோடும் அந்த கதையின் ஊடாக வருதற்குண்டான பாத்திரங்களினது போக்கையும் முழுமையுமாக அந்த பாத்திரங்களின் போக்கிலேயே வாழ்ந்து அதன் அடிப்படையில இந்த காரியத்தை புனைந்திருக்கு. அதனால அவங்கிட்ட இந்த கண்டினியூட்டின்னு சொல்லக்கூடிய தொடர்பு பெரிய விஷயம். பலருக்கு அது வராது. ஒன்றும் வேண்டாம், நீங்கள்லாம் இளம் பிராயத்துல நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பீர்கள். பள்ளியில முதல் பக்கத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை உங்களை அறியாமல் 2ஆம் பக்கத்துல மறுத்திருப்பீர்கள். உடன்பாட்டு நிலையில எழுத வேண்டிய அந்த கட்டுரைய நீங்களே ஒரு பக்கம் தள்ளி மறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்கள் எழுத்து போயிருக்கும். ஏனென்றால் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்பதை மனதளவில் ஒரு வரையறை செய்து கொள்வதில்லை. இதனை இவ்வாறு தான் சொல்ல வேண்டும், அதற்கு இது மேற்கோள், இந்த மேற்கோளின் வாயிலாக இதனை இவ்வாறு விளக்கலாம் என்ற ஒரு வரையறை வேண்டும். ஒரு பாட்டு ஒரு கட்டுரை எழுதுறதுக்கே இவ்வளவு வரையறை தேவைப்படுகிறது என்றால் நீண்ட நெடும் காவியத்தை எழுதின கம்பன் அந்த வரையறைய எவ்வளவு துல்லியமாக கையாண்டார். அதனாலதான் அழிவது செய்தாய் அன்பினார். சில பேருடைய அன்பு அந்த அன்பினை காட்டக்கூடிய வழிமுறையில அவர்கள் அன்பை காட்டுகின்ற பொழுது அழியக்கூடிய நிலையில இருக்கிறவன் மேம்படுவான். அது அன்பின் ஆக்கம். அது அன்பினை கொண்டு ஒரு ஆக்கத்தை வெளிப்படுத்தியது. சில நேரங்கள்ல நம்முடைய அன்பே நம்மை சார்ந்தவர்களை கெடுப்பதாக அமைந்துவிடும். நம்ம வீடுகள்ல எல்லாம் குழந்தைகளுக்கு அதீதமான அன்பின் காரணமா செல்லம் கொடுக்கிறோம்ல. குழந்தைகள் மாட்டு கொண்ட அன்பு, அதனால் நாம் காட்டக்கூடிய அந்த நேயம், அந்த நெருக்கம் நாளடைவில் அது குழந்தைகளுக்கு தீமையாக முடிகிறது. இது அன்பினால் வந்த அழிவு. ஆகவே அன்பு ஆக்கத்துக்கு மட்டும் போகணும்னு அவசியம் கிடையாது. வேடிக்கையாக என் நண்பர் ஒருவர் இருக்கிறார், மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் சொல்லுவார், அவருக்கும் ஒரே மகன் தான், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கார். அவர் 3ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கின்ற பொழுது, என்ஜினியரிங் படிக்கும்போது பையனுக்கு கார் வாங்கி கொடுத்துட்டார் கல்லூரிக்கு செல்லுவதற்கு. உடனே மனைவியார் சொன்னார், பையன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அவனை கெடுக்கிறதே நீங்க தான். அப்படி அவருக்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னார், என் பையனை நான் கெடுக்காமல் வேற யார் கெடுக்க முடியும்? விளையாட்டுதான். நாம் பெற்றோர்களாக இருந்து பெருமளவு ஒரு நல்லுணர்வை, செல்லத்தை காட்டி காட்டி நம்முடைய அன்பே அவர்களுக்கு உண்டான அழிவை தரத்தக்க ஒன்றாக மாற்றி விடுகிறோம். இங்க ராமன் அதே தான் போன சுக்ரீவா, நீ ராவணன் மீது பாய்ந்தது உன் வீரத்தை வெளிப்படுத்த இல்லை,
என் மனையாளாகிய சீதையை சிறையெடுத்தான். ஆகவே ராமனுக்கு நாம் ஏதாயிலும் ஒரு விதத்துல நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். ஏன்னா ரெண்டு பிரச்சனை சுக்ரீவனுக்கு. தன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்ட ராமன் தான் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க வாலியை மறைந்து நின்று கொன்று, வாலி மறைந்ததன் பின் கிஷ்கிந்தையினுடைய ஆட்சிய எனக்கு கொடுத்திருக்க. அப்படிப்பட்ட ராமனுக்கு ராமனது மிகப்பெரியதோர் எதிரியாகிய இருக்கக்கூடிய ராவணனை நான் கொன்று அதன் மூலமாகத்தானே என் நன்றியை காட்ட முடியும். இதான் அடிப்படை. அதற்காகத்தான் சுக்ரீவன் ராவணனை பார்த்த உடனே அவன் மேல பாய்ந்தான். தனக்காக வாலியை கொன்றவன். அப்படிப்பட்ட ராமனுக்கு நாம் ஏதாயிலும் உடனே செய்தாக வேண்டும். எப்படி யாருக்கு நாம் அஞ்சினோமோ அவனை ராமன் கொன்றான். அதுபோல ராமனுக்கு அநீதி இழைத்தவன் ஆகிய இந்த ராவணனை நாம் எவ்வாறாகிலும் அழித்து விட வேண்டும் என்று ராவணனை பார்த்த உடனே தாவி. அவனால சொல்றான், என்ன அழிவது செய்தாய் ஐய அன்பினால். என் மீது கொண்ட அன்பு ராவணனின் மீது பாய செய்தது. இப்பொழுது நீ அவன் கையில சிக்கி மீளவில்லை. ஆகவே நீ இறந்து போயிருந்தாய் என்றால் என் மீது கொண்ட அன்பினால் நீ இறந்திருக்கிறாய். அழிவது செய்தாய் ஐய அன்பினால், அழியத்தேனுக்கு இறங்கத்தக்க எனக்கு அன்பினால் அழிவு செய்தாய். நான் அழிவதற்கு காரணமாக என்னை காப்பாற்றுவதாக நினைத்து நீ போய் உன் உயிரை கொடுத்து இப்ப என்னை அழியக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய். ஒழிவு அரும் உதவி செய்த நெஞ்சில் என்றும் நீங்காத உபகாரத்தை செய்த உன்னை நான் ஒழிய வாழேன். உன்னை பிரிந்து நான் உயிர் வாழுதல் இல்லை. ஏன்? ரொம்ப அழகா சொன்னா, ஒழிவு அரும் உதவி. யார் ஒருவராலும் செய்ய முடியாத உதவி சீதையை தேடி கண்டுபிடிச்சது. யோசித்து பாருங்கள். 4 திக்குகளிலும் படைப்பெருக்கான அப்புறம் தேடிக்கொண்டு வாங்க. ஆகவே சீதை இருக்கக்கூடிய இடத்தை தேடி கண்டுபிடித்து அனுமன் வந்து சொன்னதற்கு என்ன கைமாறு செய்கிறான் ராமன் தெரியல. அதனாலதான் இங்க சொன்னா, ஒழிவு அரும் உதவி செய்தாய். யார் ஒருவரும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரியதோர் உதவியை எனக்கு செய்தாய். உன்னை யான் ஒழிய வாழேன். நீ இறந்ததற்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை. நீ இறக்க நான் இந்த உலகத்துல உயிரோட வாழ மாட்டேன். நீ ஒழிய நான் வாழேன். 70 வெள்ளம் தன்னின் ஈண்டு ஓர் பேர் எஞ்சாது ஏகி இங்கு ஒருவருக்கும் குறையாமல். எப்படியா? 70 வெள்ள சேனையில், 70 வெள்ள சேனையில சுக்ரீவனினுடைய இந்த வானர படைகளின் அது எண்ணிக்கை 70 வெள்ளம். இந்த 70 வெள்ள சேனையில ஈண்டு ஒரு பேர் எஞ்சாது ஏகி இங்கு ஒருவரும் குறையாமல் வெற்றியோடு மீண்டு செழுநகர் அடையின் அன்றோ வளமையான அயோத்தியை நான் அடைந்த போதன்றி இத்துயர் தீர்வது உண்டோ? உன்னை இழந்த இந்த துன்பத்திலிருந்து நான் எவ்வாறு நீங்குவேன்? நீ இல்லாம போர் பண்ணலாம், ராவணாதியர்களை அழிக்கலாம், சீதையை மீட்கலாம், எல்லோரும் அயோத்திக்கு போகலாம். அப்ப நாங்க மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்லை. இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்தாலும் நீ இல்லாது நான் அதனை எவ்வாறு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே என்னால் அது முடியாது. நான் மீண்டும் அயோத்திக்கு செல்லுதல் என்பது நடவாது. நானும் இங்கேயே இறந்து போக போகிறேன் என்று இவ்வாறு ராமன் புலம்பிக் கொண்டிருந்த போது சில நேரங்கள்ல
நமக்கு வரக்கூடிய அந்த நல்லூழ் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் தான் ராவணன் போன்று இருக்கக்கூடிய அரக்கன் மீது பாய்ந்து அவனை தாக்குவதே பெரிய விஷயம், அவ்வளவு எளிதில்லை. அவனை தாக்கி அவனது வாயிலிருந்து ரத்தம் வரச் செய்து அவனுடைய தலைய கால்களால இடறி அதற்கு அப்புறம் அவனோடு துவந்த யுத்தம் செய்து தனிப்பட்ட நிலையில மற்போர் செய்து ஒருவரை ஒருவர் தாக்கி இறுதியில சுக்ரீவன் ராவணனை தாக்கி அவனது 10 தலைகளிலும் பொருந்தி இருக்கக்கூடிய மகுடத்தை எடுத்து ராமன் பால் வருகிறான்னா சாதாரண விஷயம். அந்த காலத்துல பகைவனினுடைய மகுடத்தை எடுத்தல் வெற்றியின் அறிகுறி. இது ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள். ராமன் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது ராவணனது மகுடத்தோட வாலியினுடைய தம்பி சுக்ரீவன் அங்க வந்து குதிக்கிறான். எப்படி? என்று அவன் இறங்கும் காலத்து இருவரும் ஒருவர் தம்பின் வென்றிலர் தோற்றிலராய் வெஞ்சமம் விளைக்கும் வேலை வன்திரள் அரக்கன் மௌலி மணிகளை வலியால் வாங்கி பொன்றினன் ஆகின் நன்று என்று அவன் வெல்க இவனும் போந்தான். எப்படியா? என்று அவன் இறங்கும் காலத்து, இறங்குதல்னா வருந்துதல், என்று அவன்னா ராமன். சுக்ரீவனது பிரிவினால் ராமன் வருந்தி கொண்டு தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்த பொழுது இருவரும் ஒருவர் தம் வென்றிலர், 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே, சுக்ரீவனோ ராவணனோ, இதுல யார் வெற்றி பெற்றார்கள்னு சொல்ல முடியல. ஒருவர் தம்மின் வென்றிலர் தோற்றிலராய், 2 பேர்ல யார் வெற்றி கொண்டார்கள் யார் தோற்றார்கள் தெரியல. வெஞ்சமம் விளைக்கும் வேலை, ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளக்கூடிய அளவுல பெரிய போரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வன்திரள் அரக்கன் மௌலி மணிகளை வலியால் வாங்கி, வன்மையான ஆற்றலோடு போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராவணனது ரத்தினங்கள் பதிக்க பெற்ற அந்த மகுடங்களை வலியால் வாங்கி தன்னுடைய ஆற்றலினால் பிடுங்கி வாங்கி பொன்றினன் ஆகின் நன்று என்று அவன், நான் இனி இறந்து போதலே நன்று என்று என வெல்க என நாணம் உற்றான். யாரு? ராவணன். சுக்ரீவன் மகிழ்ச்சியோடு இவனும் போந்தான். ராமன் இருக்கக்கூடிய பக்கத்திற்கு சுக்ரீவன் வந்து குதிச்சான். அப்ப ராவணனோட மகுடத்தோட சுக்ரீவன் ராமனை மீண்டும் சந்திக்க வந்து விட்டான். வந்தவன் என்ன சொல்றான்? கொழுமணி முடிகள் தோறும் கொண்ட நல் மணியின் கூட்டம் அழுது அயர் உருகின்றான் தன் அடித்தளம் அதனில் சூட்டி தொழுது அயல் நாணி நின்றான் தூயவர் இருவரோடும் 70 வெள்ளம் யாக்கைக்கு ஓர் உயிர் எய்திற்று அன்று. ஏற்கனவே போன பாட்டுல சொன்னான் ராமன், இந்த 70 வெள்ளம் பரப்புள்ள அல்லது 70 வெள்ளம் அளவுள்ள இந்த சேனையை நான் எவ்வாறு இனி கட்டி காக்க போகிறேன், அவைகளுக்கு உண்டான ஆணையை முறையாக மன்னன் என்கின்ற நீ இருந்து வழங்க வேண்டும். நீ இறந்து போனாய் என்றால் இதனை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்னு புலம்பினான். ஆனால் புலம்பின அதே ராமன் சுக்ரீவன் மகுடத்தோடு வந்ததை பார்த்த உடனே என்ன அழகாக சொன்னான், என்பு உர பாட்டிங்க ஜம்ப் பண்ணிட்டேன். கொழுமணி முடிகள் தோறும் கொண்ட நல் மணியின் கூட்டம், 10 மகுடத்தை கொண்டு வந்திருக்கான் இல்லையா, அந்த 10 மகுடமும் முடிகள் தோறும் கொண்ட நல் மணியின் கூட்டம். அந்த ஒவ்வொரு மகுடத்திலும் கொண்ட நல் மணியின் கூட்டம் நல்ல மாணிக்கங்களினது தொகுதிகளை கொண்டு பதித்து இருக்கிறார்கள். கூட்டம்னா
அதிகமான மாணிக்கக்கல். அழுது அயர்வு உருகின்றான் தன்னை காணாது அழுது தளர்கின்றவனாகிய ராமனுடைய அடித்தளம் அதனில் சூட்டி திருவடிகளிலே நல்லதோர் அலங்காரமாக ராவணனிடம் இருந்து தட்டி பறித்து வந்த அவனது மகுடங்களை வைத்து சூட்டி தொழுது அயல் நாணி நின்றான். வணங்கி அயலே நின்றான். யார்? சுக்ரீவன். எப்படி? வெட்கத்தோடு, ரொம்ப வெட்கத்தோடு நின்னான். என்ன பெரிய சாதனை பண்ணிட்டான். ராவணன் கண்ணுக்கு தெரிஞ்சா அவன் மேல பாய்ந்த அவனை போர்க்களத்துல தோற்கடித்தேன். அவன் மகுடத்தை பறித்து வந்தேன். பழைய போர் முறையில மகுடத்தை பறித்தாலேயே அவன் தோற்றதாக. அதனால இப்ப சுக்ரீவன் சொல்றேன், இப்ப நான் என்ன பெரிய காரியம் செஞ்சுட்டேன், எனக்காக ராமன் இறங்குவதும் ஏனைய பிறர் வருந்துவதுமாகிய சூழ்நிலை ஏன் வந்தது? எனக்காக இவ்வளவு பெரிய அளவினுக்கு வருந்த வேண்டுமா? ராமன் இரக்கம் கொள்ள வேண்டுமா என்று நாணி வணங்கி வெட்கமுற்று அயலே நின்றான். சுக்ரீவன் வெட்கப்பட்டு கொண்டு அப்படி பக்கத்துல நின்னான். ஏன்னா அவன் செய்தது பெரியதோர் செயல் என்று ஊரே பாராட்டி கொள்ள தலைப்பட்டது. இருந்தால் அவனுக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஆகவே நின்றான். தூயவர் இருவரோடும், தூய்மை மிருக குணத்தவராகிய ராம லக்குவனரோடு கூடிய 70 வெள்ளம் யாக்கைக்கு 70 கோடி வெள்ளத்தினுக்கு அந்த வானர சேனைகளுக்கு என்னும் கடலுக்கு ஓர் உயிர் எயிற்று. ஓயாத அலைகளை கொண்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கடல்ல இந்த உயிர் வந்து சேர்ந்தால் எப்படி கடலானது தன் இயக்கத்தை மேலும் ஆரவாரமாக காட்டுமோ அது போல ராமனுக்கு ஆறுதலாக இருந்தது இந்த சுக்ரீவன் மீண்டு வந்தது. வந்தவன் சாதாரணமாவல்ல, ராவணன் அது 10 மகுடத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கு. ஆகவே அப்படி நின்ற சுக்ரீவனை அவன் செயற்கரிய செயலை செஞ்சிருக்கான். ஆனால் ரொம்ப எளிமையா நான் என்ன ரொம்ப பெரியதாக செய்து விட்டேன்னு வெட்கப்பட்டு கொண்டு நின்றான். எப்படிப்பட்டவன்? 70 வெள்ளத்தினுக்கு உரியதாகிய படையை நடத்துவதற்கு ஆற்றல் பெற்றவன் வெட்கப்பட்டு. நான் ஒன்றும் பெரியதாக ஒன்றும் செய்யவில்லையே, என்னுடைய செயலானது பெரிய சாதனைக்கு உட்பட்ட ஒன்று அல்லவே, நான் வெட்கப்படுறான். அப்படி வெட்கப்படுபவனை ராமன் அணைத்து சொன்னான். சுக்ரீவன் அணைத்து கொண்டு என்பு உற கிழித்த புண்ணின் இழி பெரும் குருதியோடும் புன்புலத்து அரக்கன் தன்னை தீண்டிய தீமை போக அன்பனை அமரப்புள்ளி மஞ்சனம் ஆட்டி விட்டான் தன் பெரு நயனம் என்னும் தாமரை சொரியும் நீரால். இங்க ஒரு சின்ன விளக்கம், பாட்டோடையே விளக்கத்தை பார்த்துள்ள, அப்பதான் ரொம்ப தெளிவா புரியும். என்பு உற கிழித்த புண்ணின், எலும்புகள் வெளியே தெரிகிற அளவுக்கு பல இடங்கள்ல தசைகள் கிழிந்து போயிருக்கின்றன. ஆகவே கிழிந்த புண்ணின் இழி பெரும் குருதியோடும், அந்த புண்கள்ல இருந்து இடைவிடாத ரத்தம் சிந்திய வண்ணம் இருக்கிறது. அப்ப இவனுக்கு முதலுதவி செய்யணும்னு கூட யாருக்கும் தோணல. ராமன் உடனே பார்க்கிறான், என்னடா உடலெல்லாம் காயம், எல்லா இடங்களிலும் குருதியானது சிந்திய வண்ணம் இருக்கிறாய், புன்புலத்த அரக்கர் தன்னை தீண்டிய தீமை போக. இந்த அறிவினனாகிய ராவணன், புன்புலம் கீழான அறிவினை உடைய ராவணன் தீண்டிய புன்மை போக, மற்போரிலே தொட்ட இழிவெல்லாம் போகக்கூடிய அளவினுக்கு அன்பனை அமர புள்ளி, இந்த இடம் அழகான இடம், அன்பனாகிய சுக்ரீவனை ஆற தழுவிக் கொள்ளுகிறான் ராமன். அமர புல்லுதல், புல்லுதல்லாம் இழுத்து அணைத்தல்னு பேர். வேற ஒரு இடம், இதே ராமகாதை தான்.
ராமன் யாருக்காக இந்த ஒரு சொற்றொடரை கையாண்டானோ, இந்த 10 மகுடங்களோடு வந்த சுக்ரீவனை அமர அணைத்து கொண்டு, முதல் 2 வரி நிகழ்வு, அடுத்தது அந்த நிகழ்வினுக்கு ஏற்பட்டதோ ஆகிய விளக்கம், அணைத்து கொள்ளுகிறான். இப்ப இந்த அணைத்து கொண்டு இந்த குறிப்பை ஏன் சொல்லணும் அப்படின்னா, வேற ஒரு இடத்துல இதே ராமகாதையில வர்ற குறிப்பு, அதை இடத்த தாண்டி தான் வந்திருக்கும். சீதைக்கு காட்டுல சீதைக்கு காவலாக இலக்குவனை வைத்துவிட்டு தனி ஒருவனாக இந்த சூர்ப்பனகையால் ஏவப்பட்ட படைகளை எதிர்த்தான். கடுமையா எல்லோரோடும் சண்டையிட்டு அழித்ததன் பிறகு அந்த அரக்கர்களால் எய்ய பெற்ற பல அம்புகள் ராமனது உடல்ல தைத்து இரத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த காயத்தோட வருகிறான். இது தமிழ்ல இல்லை, வால்மீகி. அப்படி வந்தவனை சீதை மகிழ்வோடு அணைத்து கொண்டாளும். அவ்வாறு அவர் அணைத்து கொண்டது இதுகாரும் செய்த போரிலே அவன் உடலுக்கு ஏற்பட்ட ஊறுகள், உடலுக்கு ஏற்பட்ட காயங்கள், இவைகளுக்கு இடப்பட்ட மருந்து போல அவள் அணைப்பு இருந்ததுன்னு எழுதுவான் வால்மீகி. அதே போல இங்க என்ன அழகா எழுதுறார், எண்புற கிழித்த புண்ணின் இழி பெரும் குருதியோடும் புன்புலத்து அரக்கன் தன்னை தீண்டிய தீமை போக. என்ன நோக்கம் பாருங்க, ராவணன் என்கின்ற அரக்கனை இந்த சுக்ரீவன் தீண்டி போர் செய்திருக்கிறான். அவ்வாறு சுக்ரீவன் ராவணனை தீண்டியதால் தீமை ஏற்படலாம். ராவணன் மாய மந்திரங்களிலும் வல்லவன். ஏதாகிலும் ஒரு தீமை பயக்கக்கூடிய அளவில் ஒரு செயலை சுக்ரீவனுக்கு செய்திருக்கலாம். அந்த சந்தேகத்தில் இருந்த ராமன் தீண்டிய தீமை போல போக அன்பனை அமரப்புள்ளி மஞ்சனம் ஆட்டி விட்டான். அன்பனாகிய சுக்ரீவனை நெருக்கமா அணைத்து கொண்டான். அமரப்புள்ளின்னா அழுத்தமா நெருக்கமா, எவர்களுக்கு இடையே காற்று கூட நுழைய முடியாத அளவினுக்கு அமரப்புள்ளி மஞ்சனம் ஆட்டி விட்டான். அவனுக்கு நீராட்டத்தினை செய்தானா. எப்படி நீராட்டமா, தன் பெரு நயனம் எனும் தாமரை சொரியும் நீரால், தன்னிடம் இணையில்லாது மலர்ந்த தாமரை மலர் போன்ற கண்கள், அந்த கண்களில் இருந்து இழியக்கூடிய கண்ணீரை கொண்டு மஞ்சனம் ஆட்டிவிட்டு சுக்ரீவனுக்கு குளிப்பாட்டினார். என்ன அழகான கொண்டு கூட்டு, மிக அழகாக சொன்ன இடம். ஆகவே கண்களாகிய குளத்திலிருந்து சுரக்கக்கூடிய கண்ணீர் என்ற நீர் திவலைகளை இட்டு புனிதமாக்கினானாம் ராமன். என்ன வார்த்தை பாருங்க, புண்ணின் இழி பெரும் குருதியோடும் புன்புலத்து அமரர் தன்னை தீண்டிய தீமை பேர். இதுகாரும் அரக்கர்களோடு சேர்ந்து அவர்களோடேயே செயல்பட்ட அவனினது தீமையானது தீரக்கூடிய அளவினுக்கு தன் உடலை கொண்டு அந்த சுக்ரீவனை அணைத்து கொண்டான். அப்படி அணைத்ததனால இதெல்லாம் கம்பனுக்கு ரொம்ப அழகா எழுதுற இடம். ஏற்கனவே வேற இதே பொருள் பட வேற ஒரு பாட்டை படிச்சிருப்போம். சீதை கங்கையில இறங்குறா, கங்கை படலத்துல. இப்ப கங்கை நினைத்தாலாம், உலகத்துல பாவம் பண்றவர்கள் எல்லாம் எண்ணில் மூழ்கி தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ளுகிறார்கள். இவ்வாறு கணக்கற்ற மக்கள் தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்வதனால நான் பாவப்பட்டு போகிறேன் என்று எண்ணிய கங்கைக்கு, அந்த கங்கையில சீதை இறங்கினதனால அந்த கங்கையில் சீதையின் கால்பட்டு கங்கையினது புனிதம் மீண்டும் அவளிடமே போய் சேர்ந்தார்.
பலர் பாவிகள் என்னிடம் முழுகுவதினால் நான் பாவப்பட்டு போயிருக்கிறேன் என்று எண்ணியிருந்த அந்த சூழல்ல மிக நேர்த்தியாக கம்பன் காட்டின இடம், இந்த சீதை அந்த கங்கையில கால் வைத்ததினால இதுகாரும் மனமே இல்லாத மனத்தினை இழந்திருந்த கங்கையும் நாறினாள். அதனோட மட்டுமில்ல, இதுகாரும் மற்றவர்கள் பாவம் போக்க ஓடி ஓடி உழைத்தவள், அவள் மீது பாவம் மிக்கு சேர்ந்ததினால் சீதை அந்த நீர்நிலையில மூழ்கின உடனே, நீர் பெருக்கில் மூழ்கின உடனே இதுகாரும் கங்கையிடம் இருந்த பாவங்கள் எல்லாம் மறைந்து போயினன்னு எழுதினார். கம்பன் அழகா இந்த இடத்தை பொறுத்தின. தான் அடிபட்டு இருக்கக்கூடியவனை போய் அணைத்து கொண்டதினால் ஒரு வீரனுக்கு ஏற்பட்ட அந்த வீர தழும்புகளுக்கு உண்டான மருத்துவம் செய்து அதன் பின் அவனை ஆற தழுவி கொண்டால் ஒரு வீர உணர்வு அவர்களுள் தோன்றுமே ஒழிய அவர்களுக்கு இடையே அந்த நட்பானது எவ்வளவு பெரிய அளவிலே உறுதிப்பட்டு இருக்கும் என்பதை கம்பன் தெளிவுபடுத்த. எப்படி தீண்டிய தீமை போக ராவணனை தொட்டு போர் செய்தான். இந்த அரக்கனது உடம்பு இவன் மேல பட்டு இருக்கும், அதனால இவன் உடலுக்கு ஏதாகிலும் தீமை வந்துவிடக் கூடாது என்று ராமன் அணைத்து கொண்டான். ராமன் அணைத்ததினால ஏதாகிலும் தீமை சுக்ரீவனுக்கு ராவணனால் வந்திருந்தால் கூட அந்த தீமை போயிருக்கும். ஆகவே அவ்வாறு அணைத்து கொண்டு தனது கண்களாகிய தாமரையிலிருந்து வழியக்கூடிய கண்ணீரின் உதவியோடு அந்த சுக்ரீவனுக்கு ராமன் நீராட்டத்தினை செய்து வைத்தார். அடுத்து, ஈர்கின்றது அன்றே எந்தன் உள்ளத்தை இங்கும் அங்கும் பேர்கின்றது ஆதி யாக்கை பெயர்கின்றது இல்லை பின்னை தேர்கின்ற சிந்தை என்றோ திகைத்தனை என்று தென்னீர் சோர்கின்ற அருவி கண்ணான் துணைவனை நோக்கி சொல். ரொம்ப அழகான எப்படியா அந்த துணைவன் ஆகிய சுக்ரீவனை பார்த்து ராமன் பேசுறான். ஈர்கின்றது அன்று எந்தன் உள்ளத்தை, நீ என்னை விட்டு திடீரென்று பிரிந்து போன போது என் உயிர் உடலை விட்டு உள்ளும் புறமுமாய் ஊசலாடத் தொடங்கியது. அது எப்படி உள்ளும் புறமுமா ஊசல் ஆடும்? நேர ஒரு மேற்கோள். இலக்கியத்தை புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு இலக்கியத்துல தான் போய் நிக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காட்சி தான் அது. ரொம்ப பெருமளவிலே திரைப்படத்துல கூட ரொம்ப உருக்கமாக எடுத்திருந்தார்கள். ஒன்றும் இல்லை, கர்ணன் படம். அதுல கடைசியா பாட்டு, தேர் சக்கரத்துல சாய்ந்த வண்ணம் கர்ணன் கிடப்பான். அவனிடம் யாச்சகம் பெறுவதற்கு கண்ணனே ஒரு யாச்சகன் போல வந்து நிற்பான். இப்போ கர்ணன் என்ன சொல்லணும்? ஏயா வேலையத்த நேரத்துல வந்து நின்று இருக்கியே, நான் தெம்போடு இருந்த காலத்துல நீ வந்து என்னிடம் யாச்சகம் பெறாமல் நான் நலிவுற்று இருக்கிற காலத்துல நீ இப்பொழுது யாச்சகம் கேட்க வந்தால் என்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமே. இந்நாள் வரை நான் இல்லை என்று யாரிடமும் எதையும் சொன்னதே இல்லையே, நீர் எனக்கு அப்படிப்பட்டதோர் இடைஞ்சலை தராதீர்னு கேட்டான். வந்தவன் கண்ணன், அவனுக்கு தெரியாது. வயோதிக அந்தணனாக வந்த கண்ணன் என்ன பண்றார்? இல்ல, கவலைப்படாத, உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளையே யாச்சகமாக கேட்கிறேன், வேற ஒண்ணு வேண்டாம். இத வில்லிபுத்தூரார் எழுதும் போது ரொம்ப அழகான வார்த்தையை போட்டு எழுதினார். இந்த ராவணனது உயிர் இருக்கா இல்லையா தெரியாத சூழலாம் எப்படி எழுதுறார் வில்லிபுத்தூரார்? யாக்கை
அதன் கண் உள்ள உயிர் அகத்ததோ புறத்ததோ யான் அறியேன். உடலை விட்டு உயிர் போயிட்டதா இல்ல உடலுக்குள்ள உயிர் இருந்து கொண்டு என்னை அலைக்கழிக்கிறதா தெரியல. அதே போல இங்க ராமன் பேசினா, ஈறுகின்றது அன்றே என்ற உள்ளத்தை இங்கும் அங்கும். எப்படியாம்? ஈறுகின்றது அன்றே உள்ளத்தை ஈறுகின்றது. நீ என்னை திடீரென்று பிரிந்த செயல் என் உள்ளத்தை இரண்டாக பிளந்தது. பிளந்ததோடு மட்டுமில்ல, ஆவி இங்கும் அங்கும் போகின்றது. என் உயிர் உடலை விட்டு புறமாக அல்லது இருக்கிறதா என்று ஊசலாடத் தொடங்கி அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தது. எங்க கொஞ்ச நேரம் இந்த வானர வீரர்கள் மத்தியில் இருக்கும். போனாயே நீ என்ன ஆனாயோ என்று என் உடலை விட்டு பிரிந்த உயிர் ஒன்னாங்க தேட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுல நம்முடைய நட்பு இருந்தது. பேர்கின்றது ஆவி, யாக்கை பெயர்கின்றது இல்லை. என் உடலும் இயக்கத்தை தவிர்த்து விட்டது நீ இல்லைன்றதனால். பின்னை தேர்கின்ற சிந்தை அன்றோ திகைத்தனை. ரொம்ப அழகான இடம். தேறுகின்ற சிந்தை என்றோ காலமும் இடமும் தேர்ந்து செயல் புரியும் திறமுள்ளவன் மனத்தை உடையவன் அல்லவா திகைப்பூட்டும் செய்ய செயலை செய்து விட்டாய். எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன். நான் திகைக்கக்கூடிய அளவில் ஒரு செயலை செய்து விட்டாயே, ஆகவே செய்து விட்டாய் என்று சொல்லி அன்றே திகைத்தனை என்று தென்னீர் சோறுகின்ற அருவி கண்ணன் துணைவனை நோக்கி சொல்லும். கண்களிலிருந்து அருவி போல நீரை சிந்திக் கொண்டிருந்த ராமன் துணைவன் ஆகிய சுக்ரீவனை பார்த்து மேலும் சொல்ல ஆரம்பிச்சான். கல்லினும் வலிய தோளாய் நின்னைய கருணை இல்லோன் கொல்லுதல் செய்தான் ஆகின் கொடுமையால் கொற்றம் பேணி பல் பெரும் பகழி மாறி வேறொடும் பரிய நூறி வெள்ளினும் தோற்றேன் யானே அல்லனோ விழிந்திலாதேன். என்ன அழகு! கல்லினும் வலிய தோளாய், மலையை காட்டிலும் வலிமையான தோள்களை உடைய சுக்ரீவனே, நின்னை என் உயிர் துணைவனாகிய நீ, உன்னை அக்கருணை இல்லோன், கருணையே இல்லாதவனாகிய ராவணன் கொல்லுதல் செய்வான் ஆகின் உன்னை கொன்றிருப்பான் என்றால் விழிந்திலாதேன் உயிர் துறவாத யான் கொற்றம் கொடுமையால் பேணி வெற்றியை கொடும் போர் செய்து பெற எண்ணி பல் பெரும் பகழி மாறி பற்பல பெரிய அம்பு மழைகளினால் வேரோடும் பரிய ராவணன் அவனது சுற்றத்தாரோடு வேரோடு பறித்து அழித்தது. வெல்லினும் வென்றேன் ஆயினும் தோற்றேன் யானே அல்லனோ. அந்த போர்ல நான் இவ்வாறெல்லாம் நீ இல்லாமல் வெற்றி பெற்றாலும் அது வெற்றிக்கு சமம் ஆகாது, தோற்றதற்குத்தான் சமம் ஆகும். ஆகவே நல்ல காலம் என் உயிரையே நான் மீண்டும் பெற்றது போல் பிரிந்து சென்ற நீ ராவணனோடு சமர் செய்து அவனது மகுடத்தை கொண்டு வந்திருக்கிறாய். நீ என் உயிரை தந்திருக்கிறாய். உன்னால் என் உயிர் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மேலும் சுக்ரீவனது செயலை அவன் வாயிலாக கேட்க விரும்பி ராமன் நடந்த நிகழ்வுகளை கேட்க தயாராகிறான். அது அடுத்த வகுப்புல தொடரும்.